இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 லக்கு நல்லா கொட்டி கிடக்கு, குலுக்கு 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 நல்லா குலுக்கு, நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாக்க, இந்த பாட்டுக்காக இல்ல, மாயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா, இல்ல அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா, இல்ல அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்க போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். காஸ்டியூம்லாம் பிளாக்ல ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். காரணம் என்னென்னா, இங்கே நீங்கள் தான் கிங்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். காரணம் என்னன்னாக்கா, நிறையா பேர் சொன்னாங்க நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க, நீங்கள் நடிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நடிக்கலை. நானாங்க வேணான்றான். ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்றக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க, படத்தை வந்து எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணுறது. சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் ஹரி சார் கூட, எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர், ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடை கடையாக தெரு தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் தேட்டருக்கு வராதேன்னு சொல்லி அது ஒரு ஒரு கூட்டம், அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான், நான் ஏதோ ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறேன் ப்ரமோஷனுக்கு. புரியுதுங்களா? தட்டு, இது என்னுடைய வளர்ச்சி, இது புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும், வர 11ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரமோஷனுக்கு போகிறேன். ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அன்பு சார் கொடுக்கிறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அன்பு சார், இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக, கோபுரம் பிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்றேன் சார். ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒன்று பண்றேன் சார். இதை நான் இந்த நேரத்தில் சொல்றேன் சார். வரும்போது இப்போ இன்னைக்கு மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்காரர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட்டு போடுறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்கே படம், வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார். நான் சொன்னேன், இல்லைங்க, நான் நடித்த படம் வருது, என் நண்பன் நடித்த படம் வருது, எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது, நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன், அதனால் முடிஞ்சால் ஈவினிங் போடுங்க, இல்லை 11ஆம் தேதி காலையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம், இது என்னோட டெடிகேஷன் தாங்க. இது செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறான். இப்போ நிறையா பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ப்ரமோஷன் பண்ண தான் போனேன். என்னை கூப்பிட்டது 4 நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க. திருவண்ணாமலையில் போய் ப்ரமோஷனுக்கு 4 நாள் தான் கூப்பிட்டாங்க. நான் அங்கே பண்ணின வேலையை பார்த்து, என்னோட டெடிகேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னார், தம்பி நீங்கள் போகாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதற்கு காரணம் உண்மை, உழைப்பு, நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நாத்துக்கு ஊழ கும்பிடு போடாமல், அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா, இருந்தாலும் என்னை நம்பி ஒரு ஒரு தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் இல்லையா. அதனால அவங்க என்னுடைய டெடிகேஷனை பார்த்து நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்க, நான் செய்கிற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்கிறேங்க. அதுதான், நீங்கள் என்னை தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இல்லை. நான் வந்து தண்ணி உள்ள போட்ட பந்து மாதிரி நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் நான். புரியுதுங்களா? எனிவே, இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது, குறுத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை. நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம், வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படி நல்லா குலுக்கிட்டு போகலாம். வாங்க, குலுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குலுங்க சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் அதுக்கு வேறு எதனா சொல்லியிருப்பேன், நல்லா சிரித்து வயிறு குலுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம், சரிங்களா? தம்பி ராமையா நடிச்சிருக்கேன், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைப்பா, போதும்பா, போதும், நன்றி.